சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்.கே. வாணி சுந்தரராஜன். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பிறப்பின் ரகசியம், பலம் பலவீனங்கள், அவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தசாக்கள், வழிபாடுகள். இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். விசாகம் நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகள்ல 16வதாக வரக்கூடிய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதங்களும் துலாம் ராசியில் வரும். கடைசி 4வது பாதம் மட்டும் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில வரும். அப்போ முதல் 3 பாதங்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரனா வந்துருவாரு. கடைசி நட்சத்திர பாதத்திற்கு 4ஆம் பாதத்திற்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாயா வந்துருவாரு. அதாவது ராசி அதிபதியாக செவ்வாயாக வந்துருவாரு. இப்போ இந்த விசாகத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா குருவினுடைய ஆளுமை பெற்ற நட்சத்திரம் தான் இந்த விசாகம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்றத பாத்திரலாம். இந்த விசாகம் நட்சத்திரத்தின் பெயரின் ரகசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, விசாகா அப்படின்னா சமஸ்கிருதத்துல கிளைகளாக பிரித்தல் அப்படின்றதுதான் பொருள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மரம் பாத்தீங்கன்னா தன்னுடைய கிளைகளை இருவேறாக பிரிக்கின்ற தன்மை கொண்டது. அந்த கிளை பாத்தீங்கன்னா 2 பக்கமும் செல்லும். அதே மாதிரி இந்த விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டைத்தன்மை இருக்கும், டியூவாலிட்டி. இந்த டியூவாலிட்டி என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, குருன்றவர் பாத்தீங்கன்னா ஆன்மீக கிரகம், சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லௌகிக ஆசைகளை கொண்ட கிரகம். செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் இப்படி வந்துருவாங்க. அப்போ இவர்களுடைய அந்த பிறப்பின் நோக்கம் அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கையும் லௌகிக வாழ்க்கையும் சமமாக வாழ பிறந்தவர்களா இருப்பாங்க. அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திராக்னி. மற்ற நட்சத்திரங்களுக்கு எல்லாமே அதிதேவதை ஒருத்தர் தான் வருவாங்க. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 அதிதேவதைகள் வருவார்கள். அதாவது இந்திரன் ஒருத்தர், அக்னி ஒருத்தர். இந்திரனை எடுத்துட்டோம் அப்படின்னா அதிகாரம், ஆளுமை, கௌரவம் இதற்கு உண்டான கிரகம் இந்திரன். அக்னி எடுத்துக்கிட்டோம்னா அக்னி ஆற்றல், வேகம், அதே மாதிரி தூய்மைப்படுத்துறது. அப்போ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்திரனுடைய அதிகாரமும் இருக்கும், அக்னியினுடைய வேகமும் இருக்கும். எதையும் சாதிக்க பிறந்தவர்களாக, சாதிக்க துடிப்பவர்களாக இருப்பாங்க இவங்க. நட்சத்திர குறியீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணு தோரணம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா குயவனுடைய சக்கரம். இது மாதிரிதான் விசாக நட்சத்திரத்தினுடைய தோற்றம் இருக்கும். இப்ப தோரணம் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்றதா இருக்கட்டும், ஒரு திருமணம், இல்ல காது குத்துறது, ஒரு வளைகாப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன், வீட்டுல ஒரு நல்ல நாள் சாமி கும்புறோம் அப்படின்னாலுமே இந்த தோரணத்தை வந்து நம்ம தொங்கவிடுவோம். அதே மாதிரி ஒரு வெற்றி விழாவிற்கும் அதை வந்து நம்ம எல்லார்கிட்டயுமே சொல்றதுக்காக இந்த தோரணத்தை எல்லாமே தொங்க விடுவோம் இல்லைங்களா. வெற்றி களிப்பை குறிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் இந்த தோரணம் இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அதில் வெற்றி வீரராக ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா குயவனுடைய சக்கரம் மாதிரியும் இருக்கும் விசாகம். அப்போ இந்த குயவனுடைய சக்கரம் அப்படின்றது எப்பயுமே உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மண்பாண்டங்களை தயார் பண்ணணும் அப்படின்னா சக்கரம் ஓடுனாதான் குயவன் வந்து அதை தயார் பண்ண முடியும் இல்லைங்களா. எப்பயுமே இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது. இப்போ விசாகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உழைப்பில், அதிகப்படியான உழைப்பில் முன்னுக்கு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவர்களுடைய இந்த அதீத உழைப்பு அப்படின்றது இவர்களை மிகப்பெரிய அந்தஸ்திற்கு கொண்டு செல்லும். இவங்களின் ஆதிக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விசாகத்திற்கு நட்சத்திர அதிபதி அப்படின்றவரு குரு பகவான் வந்துருவாரு இல்லைங்களா. குரு பகவான் பாத்தீங்கன்னா ஞானத்திற்கு காரகன், செல்வத்திற்கு காரகன், தனக்காரகன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு டீச்சர். ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் செவ்வாய் 2 கிரகங்களும் வந்துருவாங்க. கலை, ஒரு ஆடம்பரம், அழகு, இதெல்லாமே சுக்கிரன் வந்துருவார். செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய ஆற்றல், வேகம், அதிகாரம், ஆளுமை இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். குரு பகவானின் அறிவாற்றலோடு, சுக்கிரனின் கலைநயத்தோடு, செவ்வாயின் செயல்திறனோடு இருக்க பிறந்தவர்கள். அப்ப இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா குருவின் அறிவாற்றலும், சுக்கிரனின் ரசனையும், செவ்வாயின் வேகமும் கலந்திருக்கும். அப்போ இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தலைவராகவோ, நல்ல ஆலோசகராகவோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆரம்ப காலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப போராட்டமாக தான் இருக்கும். இவங்களுடைய ஒரு வெற்றி அப்படின்றதே தாமதமாகத்தான் இருக்கும். இதுதான் இவர்களுடைய ஒரு சூட்சமம். இவங்க வயசு ஏற ஏற பாத்தீங்கன்னா இவர்களுடைய அந்த மரியாதை, இவர்களுடைய சமூக அந்தஸ்து அப்படின்றது பாத்தீங்கன்னா உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது விசாகத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டத்திற்கு பின்னாடி வெற்றி அடையக்கூடிய நபர்களா இருப்பாங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்றதே பார்த்தோம்னா இவர்களுடைய அந்த மன உறுதி அப்படின்னு சொல்லலாம்.
எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பின்வாங்க மாட்டாங்க. அது எவ்வளவுதான் ஒரு கஷ்டமா இருந்தாலும், அதை அடையிற வரைக்குமே இவர்களுடைய தன்னம்பிக்கையை இழக்காதவங்களா இருப்பாங்க. என்னால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை தான் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை வாழ்க்கையில ஒரு சாதனையாளராக மாற்றும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, இவங்களுடைய குறிக்கோள். அதாவது குறிக்கோளை அடையக்கூடிய வேகம். இவர்களுடைய கோல். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். இப்போ அம்பு வந்து நம்ம எய்யக்குள்ள கரெக்ட்டா அத எங்க குறி பார்த்து அடிக்கிறோமோ, சோ அந்த இடத்துக்கு தான் போகும். எந்த பக்கமும் வந்து ஒரு திசை திரும்புறது, வேற பக்கம் போறது அப்படின்லாம் கிடையாது. எங்க குறி வைக்கிறோமோ, அந்த இடத்துக்கு தான் போகும். அப்ப இவர்களுடைய நோக்கமும் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நோக்கி இவங்க போறாங்க அப்படின்னா, அதுக்கு வழியில எத்தனை இடர்பாடுகள், இடைஞ்சல்கள் வந்தாலும் அத கண்டுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு சலனங்களுக்கும், சலசலப்புகளுக்கும் இடம் கொடுக்காதவர்கள். குறிப்பா இவங்களுக்கு ஒரு விஷயத்துல வெறி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இத சாதிக்கணும்னு, எந்த ஒரு விஷயமுமே இவங்கள பாதிக்காது. அவங்க இலக்கை அடையிற வரைக்கும் அதிலே உறுதியாக இருக்கக்கூடிய நபர்கள். 3வதா பாத்தீங்கன்னா, பவர்ஃபுல் கம்யூனிகேஷன். சிறந்த பேச்சாற்றல். அதாவது குரு பகவானுடைய ஆலோசனை திறன் இவங்க கிட்ட இருக்கும். குரு பகவானுடைய இந்த சிறந்த பேச்சாற்றல், அறிவாற்றல் எல்லாமே விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். அப்போ எந்த இடத்துல இருந்தாலும் நின்னு கான்பிடென்டா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அழுத்தம் திருத்தமாக தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கரெக்டா முன்வைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது சபை பயம் அப்படின்றதே இருக்காது. எவ்வளவு பெரிய இடமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் கரெக்டா பேசுவாங்க, கரெக்டா இருப்பாங்க. 4வதா பாத்தீங்கன்னா தலைமை பண்பு. அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி. இந்திரன் வந்து விசாகத்திற்கு அதிதேவதையாக வருவாரு. அப்ப பேசிக்காவே பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். ஒரு ஃபேமிலிலயா இருக்கட்டும், ஒரு நிர்வாகத்திலயா இருக்கட்டும், இவங்களுடைய பேச்சுக்கு அப்படின்றது ஒரு தனி மதிப்பு இருக்கும். இவர்களுடைய ஆலோசனைகளை மதித்து கேட்கக்கூடிய விஷயமும் அந்த இடத்துல இருக்கும். அதனால ஒரு நிறுவனத்திலயா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலிலயா இருக்கட்டும், ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னா, அங்க விசாகம் நட்சத்திரம் இருக்கும். இவங்க பேச்ச கேட்டுதான் அங்க முக்கியமான ஒரு முடிவுகளை வந்து எடுப்பாங்க. 5வதா பாத்தீங்கன்னா, உலகியல் மற்றும் ஆன்மீக அறிவு. அதாவது குருவினுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மேலோட்டமா பார்க்க மாட்டாங்க. ரொம்ப டெப்தா போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்களை மத்தவங்களுக்கு எடுத்து கூறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல ஆன்மீக நாட்டமும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். உலகியல லௌகீக விஷயங்கள்லயும் சரி ஆர்வம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஈக்குவலா ஆன்மீக விஷயங்கள்லயுமே அதிகப்படியான நாட்டம் கொண்டவர்களா இருப்பாங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை அப்படின்றது இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இவர்களுடைய அந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறை, நேர்மை இது எல்லாமே மத்தவங்கள கவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால இவங்க எங்க போனாலுமே மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக தெரியக்கூடியவர்களா இருப்பாங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலவீனங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த நெகட்டிவ நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயமும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பலவீனங்கள் அந்த வீக்னஸ் ஆன விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்போ விசாகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதீத பிடிவாதம். அதீத பிடிவாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மற்றவர்கள் சொல்றதை இவங்க கேட்க மாட்டாங்க. அதாவது இவங்க ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுத்துட்டா தான் செஞ்சதுதான் சரி, தான் சொன்னதுதான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இவங்க கிட்ட இருக்கும். அழுத்தமான பிடிவாதம், அதீத பிடிவாதம் கொண்ட நபர்களா இருப்பாங்க. ஒரு சில நேரங்கள்ல மற்றவர்கள் சொல்றதையும் நம்ம கேட்கணும் இல்லைங்களா? அப்ப இவங்களுடைய இந்த அதீத பிடிவாதம் அப்படின்றது ஒரு சில நல்ல வாய்ப்புகள் இவங்களுக்கு வருது அப்படின்னா அதையெல்லாம் தட்டி போக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும். 2வதா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறாமை, போட்டி மனப்பான்மை இருக்கும். பொதுவாகவே குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருக்கிறாங்களோ கொஞ்சம் அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஈகோ அப்படின்றது இருக்கதான் செய்யும். சோ தன்னை விட யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி குரு புதன் எல்லாம் சேர்ந்துட்டா அதிமேதாவித்தனம் அந்த நபர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். கொஞ்சம் ஈகோயிஸ்டா தான் சொல்றதுதான் அந்த இடத்துல பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கும். சோ அந்த விதத்துல 2வதா பாத்தீங்கன்னா ஒரு அதீத ஒரு போட்டி பொறாமை குணம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஒரு வீட்லயா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா தன்னை விட யாருமே முன்னேறி செல்லக்கூடாது. மற்றவங்க பேச்ச கேட்க கூடாது, இவங்க பேச்சதான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இவங்களுக்கு இருக்கும். 3வதா பாத்தீங்கன்னா கோபமும் ஆக்ரோஷமும். ஏன்னா அதிதேவதையாக அக்னி வர்றதுனால இயற்கையிலே ஒரு டக்குன்னு இந்த மூக்கு மேல கோபம் வருதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? மூக்கு நுனியில கோபம் வருது. அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும் விசாகத்திற்கு. 4வதா பாத்தீங்கன்னா திருப்தியின்மை. லேக் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன். அதாவது விசாகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் சொத்துக்கள், பணங்கள் இல்ல மற்ற விஷயங்கள் அதிகமாக கிடைத்தாலும் அதுல ஒரு மன திருப்தியே இருக்காது. இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படிங்கிற இவர்களுடைய அந்த திருப்தியின்மை தனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்பயுமே இவங்கள ஒரு மன அழுத்தத்திலேயே வச்சிருக்கோம்.
5வதா பாத்தீங்கன்னா, இந்த குடும்ப உறவுகளுக்கிடையே விரிசல் ஏற்படுவது அப்படின்றது. விசாகத்தை பொறுத்தவரைக்கும் வெளியில போயிட்டா நல்ல ஒரு மரியாதை, சமூக அந்தஸ்து, சொசைட்டில உயர்ந்த மனிதராக போற்றப்படுவது, இது எல்லாமே நடக்கும். இப்ப வீட்ல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரியான ஒரு நிலைய வந்து விட்டு தர மாட்டாங்க. ஸோ வீட்லயும் லைஃப் பார்ட்னர் கிட்ட அத எதிர்பார்க்கிறது, பிள்ளைகள் கிட்ட இத எதிர்பார்க்கிறது, அப்படின்ற ஒரு விஷயத்தால பாத்தீங்கன்னா, குடும்பத்துல விரிசல்கள் அதிகமா வர காரணமா இருக்கும். இப்ப இந்த பலவீனத்த நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, எப்பயுமே வந்து உங்களுக்குள்ள அந்த நானே உயர்ந்தவன் அப்படின்ற தாட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்த விட்டுட்டு எல்லா எல்லா மனிதர்களையும் ஈக்குவலா வச்சுக்க நீங்க பழகணும். அப்போ அவங்களுக்கும் ஈக்குவலா நீங்க ஒரு மதிப்பு குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய புகழை இன்னும் உயர்த்த தான் செய்யும். சோ அந்த இடத்துல நீங்க எப்பயுமே வந்து தாழ்ந்து போக மாட்டீங்க. அதனால கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. 2வதா பாத்தீங்கன்னா, உங்களுடைய கோபம், அதிகப்படியான கோபம். சோ இத சரி பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் டெய்லியும் தியானம் பண்ணிட்டு நீங்க வெளியில போனீங்க அப்படின்னா, சோ அந்த கோபம் அப்படின்றது உங்களுக்கு கட்டுக்குள்ள வந்துரும். சோ இன்னும் வேணும் வேணும் அப்படின்ற எண்ணம் தான் உங்களைய ரொம்ப வீக்னஸ் ஆக்கும். அப்போ இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ பழகுறது. என்ன விஷயம் உங்ககிட்ட இருக்கோ, அத வச்சு வாழ பழகுங்க. எப்பயுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா, அதுக்கு நன்றி சொல்ல பழகுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, கடவுளுக்கு நன்றி. சோ அப்படின்ற மாரி எப்பயுமே வந்து ஒரு நன்றி உணர்ச்சியோட நீங்க இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, போதும் அப்படின்ற மனச உங்களுக்குள்ள கொண்டு வரணும். 4வதா பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றது. உங்களுடைய கோபத்தையும், ஆக்ரோஷத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மஞ்சள் நிற மலர்களால் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது உங்களுடைய கோபத்தை குறைக்கும். இந்த 4 விஷயங்களையும் நீங்க வந்து லைஃப்ல கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய வீக்னஸ நீங்க சரி பண்ணிக்கலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கக்கூடிய தசா என்ன அப்படின்றத பாத்திரலாம் வரிசையா. அதாவது விசாகம் அப்படின்றதுனால உங்களுக்கு பிறக்கக்கூடிய குரு திசை தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். குரு திசை அப்படின்றது மொத்தம் 16 வருடம். பட் சந்திரன் உங்களுடைய எந்த நட்சத்திர பாதத்தில் நின்றிருக்கிறாரோ அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த தசா இருப்பு அப்படின்றது வேறுபடும். அதாவது வயது வேறுபாடுகள் அப்படின்றது இருக்கும். சிலருக்கு 5 வயது வரைக்கும் குரு திசை நடக்கலாம், 10 வயது வரைக்கும் குரு திசை நடக்கலாம், 12 வயது வரைக்கும் கூட குரு திசை நடக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு 12 வயது வரைக்கும் ஒருத்தர் குரு திசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 12 வயது வரைக்கும் குரு திசை அப்படின்றது இந்த ஒரு குழந்தை பிறந்து அவங்க பள்ளி படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது ஒரு 6ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய தருணம் அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்போ 6ஆம் வகுப்பு வரை இந்த குரு திசை நடக்கக்குள்ள நிஜமாலுமே இந்த குரு அப்படின்ற ஒரு கல்விக்கு உண்டான கிரகம், அதே மாதிரி ஞானத்திற்கு உண்டான கிரகம். நல்ல விஷயங்களை செய்வார் அந்த குழந்தைங்க. நல்லா படிக்கிறது, நல்லா அறிவா இருக்கிறது, ஞானமா இருக்கிறது, அறிவாக பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு நீங்க வந்து துலாம் ரிஷப லக்னங்களாக இருக்கிறீங்க, மிதுனம் கன்னி லக்னங்களா இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் குரு திசையில. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த துலாம் ரிஷப லக்னங்களுக்கு குரு பகவான் சரியில்லாத இல்ல நீச்ச இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு. துலாம் ரிஷபத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் தான் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியாக வருவாரு. அதாவது துலாம்க்கு எடுத்துக்கிட்டோம்னா 3, 6க்கு அதிபதி, ரிஷபத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 8, 11க்கு அதிபதியாக வருவாரு. அப்போ குழந்தைங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து குரு பகவான் அந்த இடத்துல பண்ணுவாரு. அதனால எந்த லக்னத்திற்கு குரு பகவான் எந்த இடத்துல இருந்து பிளேஸ் ஆகி தசா நடத்துறாரு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. குரு நல்லா இருந்தாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே குழந்தைங்களுடைய அந்த கல்வி அப்படின்றது நல்லா இருக்கும். பேரண்ட்ஸோட வளர்ச்சியும் அந்த இடத்துல நல்லா இருக்கும். இந்த 12 வயது வரைக்கும் குரு திசை முடிஞ்சிருது அப்படின்னா அடுத்தது பாத்தீங்கன்னா 19 வருட சனி திசை. அப்போ 31 வயது வரைக்கும் இந்த சனி திசை நடக்கும். ரொம்ப ரொம்ப சேலஞ்சான தசா அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி திசையை. ஏன்னா இந்த இடத்துலதான் இந்த விசாகத்தில் பிறந்தவர்கள் ஒரு மேல் படிப்பு படிக்கணும். பள்ளியிலயும் பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புக்கு மேல 12ஆம் வகுப்பு வரை படிக்கணும். கல்லூரி படிப்பு, ஒரு வேலை தேடுறதுக்கு உண்டான விஷயம், முக்கியமா பாத்தீங்கன்னா தன்னுடைய கரியரை அமைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் இல்லைங்களா. அதாவது வாழ்க்கை துணை அமையறது எல்லா விஷயங்களுமே இந்த சனி திசையில தான் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு வரும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா இருக்கும் சனி திசையில. சனி பகவான் சரியில்லாத நிலைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக கடுமையான தடை தாமதங்களை கடந்துதான் நீங்க அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போயாகணும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கல்வியில சின்ன வயசா இருக்கக்குள்ளேயே கல்வியில தடை ஏற்படுறது, ஹாஸ்டல்ல போய் படிக்கக்கூடிய விஷயம், அதே மாதிரி சரியா படிப்பு ஏறாத ஒரு நிலை எல்லாமே இருக்கும். வேலை கிடைக்கிறதுலயும் ரொம்ப தாமதங்கள், ஸோ நிறைய ஏச்சு பேச்சுக்கு ஆளாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சனி பகவான் தந்துருவாரு சரியில்லாதக்குள்ள. பட் இதே சனி பகவான் நல்ல நிலையில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்க ரிஷப துலாம் லக்னம், மிதுனம் கன்னி லக்னமா இருக்கீங்கன்னா யோகத்தை செய்யக்கூடியவரா இருப்பாரு சனி. அப்போ யோகத்தை சனி செய்யக்கூடிய நிலைகள்ல
இருக்கிறாரு அப்படின்னா குருவினுடைய தொடர்பு, சுபருடைய தொடர்பை பெற்றிருப்பாரு. இல்ல 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல மறைந்திருக்கக்குள்ள மிகப்பெரிய பாதிப்பை சனி பகவான் ஏற்படுத்தி விட மாட்டார். சப்போஸ் சனி திசை அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருந்தா இந்த இடத்துல பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க. மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாட்கள்ல பைரவருடைய வழிபாடு எப்பயுமே சிவபெருமானுடைய வழிபாடு பண்றது சிறப்பு. சிவநாமம் சொல்லுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ரொம்ப கடினமான சூழ்நிலைகள் இருந்தது அப்படின்னா இந்த ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை எப்பயுமே சொல்லி பழகுங்க. அதே மாதிரி இல்லாதவர்களுக்கு உதவி செய்யறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யறது, வீட்டுல பெரியவங்க பேச்ச கேட்டு நடக்கிறது, மூத்தவர்களை மதித்து நடக்கிறது, இது எல்லா விஷயத்தையுமே கரெக்டா பண்ணணும். சனி திசை நடக்கக்குள்ள எப்பயுமே உங்களுடைய கடமைகளை கரெக்டா செஞ்சிருங்க. அதுல உங்களுக்கு இதர் பாசிட்டிவ் நடக்குது, நெகட்டிவ் நடக்குது அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்குது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சனி திசை நடந்தது அப்படின்னா அந்த வயதிற்கு அந்த விஷயத்துக்கு நீங்க என்ன கரெக்டா பண்ணணும் அப்படின்றத நீங்க கரெக்டா பண்ணிடுங்க. பேரண்ட்ஸ் திட்டினாலும் சரி, உறவுகளுக்கு இடையே பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களை மதிக்கலனாலும் சரி, உங்களுக்கு உண்டான விஷயங்களை நீங்க அவங்களுக்கு பண்ணிடணும். உங்களுடைய கடமையை சரியாக செய்தல். அப்போ சனி திசை முடியக்குள்ள உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் குறைச்சி உங்களுக்கு உண்டான சரியான விஷயத்த அந்த இடத்துல கொடுத்துருவாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 17 வருடங்கள் புதன் திசை அப்படின்றது இருக்கும். அப்ப 48 வயது வரைக்கும் இந்த புதன் திசை இருக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் அறிவாற்றலை தரக்கூடிய கிரகம், புத்திசாலித்தனத்தை தரக்கூடிய கிரகம். உங்க கையில பணம் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய அறிவை வைத்து பிழைக்க சொல்லி தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த புதன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 48 வயதிற்கு மேல கேது திசை அப்படின்றது 7 வருடங்கள். கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயற்கை பவர் 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல இருக்கக்குள்ள சிறப்பான பலன்களை செய்யக்கூடியவராக இருப்பாரு. கேது மறைந்து திசா நடத்துறாரு, உபஜயஸ்தானங்கள்ல இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ 48 வயதுல இருந்து 7 வருடங்கள் தொடர்ந்து 55 வயதுல கேது அப்படின்றது தன்னுடைய திசையை முடிச்சுப்பாரு. ஸோ அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 20 வருடங்கள் சுக்கிர திசை. சுக்கிர திசை ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய திசையாக இருக்கும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு. குருவின் நட்சத்திரம் அப்படின்னாலுமே துலாம் ராசியில் தன்னுடைய 3 பாதங்களை உள்ளடக்கிய ஒரு நட்சத்திரம். அதே மாதிரி ராசி அதிபதி அப்படின்ற ஒரு சுக்கிரனா வந்துருவார் இந்த இடத்துல. அப்போ ராசி அதிபதியின் திசை அப்படின்றது ஒரு 50% உங்களுக்கு நல்லது பண்ணதான் பாப்பாரு. சுக்கிரன் நல்லா இருந்தாரு உங்களுடைய ஜாதகத்துல அப்படின்னா இந்த 55 வயதிற்கு மேல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உயரத்திற்கு, மிகப்பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு, அதே மாதிரி நிறைய இந்த சமயத்துல பணம் சேரக்கூடியது, அதே மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கை, பிள்ளைகளால சொகுசான வாழ்க்கை, வீடு கட்டுறது, நிறைய சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கிரன் அப்படின்றவர் உங்களுக்கு அமைச்சு தருவாரு. அப்போ இந்த 55 வயதுல இருந்து 75 வயது வரைக்கும் சுக்கிர திசை நடக்கும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரிய திசை 6 வருடங்கள், சந்திர திசை 10 வருடங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு வரிசையாக நடக்கக்கூடிய தசாக்கள் அப்படின்றது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு. அதாவது வைகாசி விசாகத்துலதான் முருகப்பெருமான் அவதரித்த தினம் அப்படின்றதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடை நீங்க பண்றது சிறப்பா இருக்கும். மாதந்தோறும் வரக்கூடிய விசாகம் நட்சத்திர நாட்கள்ல முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து அவரை வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமையிலையும் நீங்க முருகரை வழிபாடு பண்ணலாம். இந்த வழிபாடுகள் நீங்க செஞ்சுட்டு வரக்குள்ள உங்களுடைய பிடிவாதம் குறையக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறணும் அப்படின்னா முருகப்பெருமானை பிடிச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவானுடைய வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க. வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற மலர்களால தட்சிணாமூர்த்தியை அர்ச்சனை பண்ணி கொண்டை கடலை மாலை சாற்றி நீங்க வழிபாடு பண்றது உங்களுடைய அறிவை மேம்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய விஷயத்தையும் இந்த குரு பகவான் தான் தருவாரு. குழந்தைங்க ஒருவேளை நல்லா படிக்கல, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோடனே குரு திசை வருது இல்லைங்களா, அப்ப சரியா படிக்கல அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடை நீங்க ரெகுலரா பண்ணலாம். பொதுவாகவே வியாழக்கிழமைகள்ல நீங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றது அப்படின்றது உங்களுக்கு அந்த செல்வ வளர்ச்சியும் பொருளாதார மேன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிடும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிதேவதையின் வழிபாடு. அப்போ இந்திரனும் அக்னியும் உங்களுக்கு அதிதேவதையாக வந்துருவாங்க. அப்போ இந்த அக்னியினுடைய அருளை பெற நீங்க சூரிய நமஸ்காரம் காலையில பண்றது, அதே மாதிரி இந்திரனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிதேவதையாக வரக்கூடியவர். அப்போ குலதெய்வ வழிபாட்டை நீங்க ரெகுலரா பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்திற்கு போயிட்டு ஒரு பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய நட்சத்திர மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விழா மரம். விழா மரக்கன்றை வாங்கி நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வர்றது அப்படின்றது சிறப்பான விஷயம். இது பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி விநாயகருக்கு விளாம்பழம் ரொம்ப பிடிக்கும். விநாயகருக்கு விளாம்பழத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க.
எளிமையா நீங்க செய்யக்கூடிய தானங்கள் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா, குரு பகவானுடைய நட்சத்திரம் நீங்க. அதாவது குழந்தைங்க படிக்கிறதுக்கு பேனா, பென்சில், நோட்டு, புத்தகம் இல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே நீங்க தானமா பண்ணலாம். சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்றது ஃபீஸ் வாங்காம நீங்க ஒரு குழந்தைங்களுக்கு கல்வி குடுக்குறது. அதே மாதிரி பேனா, பென்சில், நோட்டு. இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க தானம் பண்ணலாம். அதே மாதிரி பறவைகளுக்கு உணவளிக்கிறது, மயில்களுக்கு தீவனம் வைக்கிறது. இதையும் நீங்க ஒரு பரிகாரமா பண்ணலாம். அதே மாதிரி எல்லோ கலர் எப்பயுமே உங்க கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி.